ஹாய் ஹலோ வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மசாலா சேமியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேமியா 180 கிராம், அதாவது அனில் சேமியா ஒரு பேக்கெட் நான் எடுத்திருக்கேன். வெங்காயம் 1, தக்காளி 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், பிரிஞ்சி இலை 1, பட்டை 1 இன்ச்சு, கிராம்பு 4, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், எண்ணெய், உப்பு. ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு பிரிஞ்சி இலை, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 4 கிராம்பு, இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் நல்லா வறுக்க போகிறோம். இப்போ எண்ணெயில் அது லைட்டாக பொரிஞ்சதும் அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கணும். இந்த சேமியாவுக்கு இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டு இருக்க டைம்லே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லாவே வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு நம்ம தக்காளியை நல்லா வதக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தக்காளி ரொம்ப நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டைமில் காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இந்த மசாலாலாம் தண்ணி விடாமல் நம்ம 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா நான் 180 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கு 400 ml தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். சேமியாவுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம சேமியாவை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம சேமியாவை ஆட் பண்ணணும். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நம்ம மூடி வச்சு வேக விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மசாலா சேமியா வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேமியா நல்லா வெந்துருச்சு. பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸை பார்க்குற மாதிரி இருக்குது. எப்போவும் வெங்காயம் கறிவேப்பிலை மட்டும் போட்டு ஒரு உப்புமா செய்யாமல் இந்த மாதிரி மசாலா போட்டு உப்புமா செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் உப்புமா பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ரேவதிஸ் கிச்சன்.